வெல்கம் டு ஐடிஎம் மாக் டெஸ்ட் ஆல்ரெடி சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரீஷியனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன் படிக்கிறவங்களும் சரி, இல்லை டிஎன்பிசியில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதக்கூடிய ஐடி டிப்ளமோ லெவல் எழுதுறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரீஷியன் ப்ளஸ் ஒயர்மேன் இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருக்கேன், 150 கொஷின் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ல் 150 கொஷின்ஸ் 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த 2 செட்டு கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் 90% பாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இன்னொன்று நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மற்ற சப்ஜெக்ட்டு பாருங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப் ஆல்டர்னேட்டர்? ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப் ஆல்டர்னேட்டருடைய அட்வான்டேஜஸ் என்ன? 2 ஸ்லிப் ரிங் ஒன்லி ரெக்வயர்டு. 2 ஸ்லிப் ரிங் இருந்தால் மட்டும் போதும். நம்பர் ஆஃப் பேஸ், சரிங்களா, எத்தனை ஃபேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேஸுக்கும் 2 கூட இருந்தால் ஓகே தான், சரிங்களா. அப்போ 2 ஸ்லிப் ரிங் ஒன்லி ரெக்வயர்டு ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேஸ். சில ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்லிப் ரிங்ஸ் இருந்தால் போதும், ஃபீல்டு டைப்பாக இருந்தால், சரிங்களா. அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப்புன்னு சொல்லும் போது, ஓகேங்களா. அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கண்ட்ரோல் சர்க்யூட் ஷோ அந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய கண்ட்ரோல் சர்க்யூட்டோடைய இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்கானது அப்படின்னா ஜாக்கிங் கண்ட்ரோல், சரிங்களா. எதுக்கானதுன்னா ஜாக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் செலக்டார் சுவிட்ச், ஜாக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் செலக்டார் சுவிட்ச் கண்ட்ரோல் சர்க்யூட், சரிங்களா. அடுத்தது, விச் லாசஸ் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டார் இஸ் டிட்டர்மின் பை பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட்? பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட்டில் என்ன டைப் எந்த லாஸஸ் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா காப்பர் லாஸை கண்டுபிடிப்போம், சரிங்களா. பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட்னாலே காப்பர் லாஸு, நோ லோட் டெஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அயன் லாஸ், சரிங்களா, நான் வச்சுங்க. அடுத்தது, வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக்கல் டிகிரி ஆஃப் 3 phase 4 pole ஏசி மிஷின்? 3 phase 4 pole ஏசி மிஷினுடைய என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலுன்றது அதாவது நம்பர் ஆஃப், இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர், அதாவது 180 இன்ட்டு நம்பர் ஆஃப் போல்ஸ், 180 டிகிரி இன்ட்டு நம்பர் ஆஃப் போல்ஸை பெருக்கணும். அப்போ 4 போலு, சரிங்களா. அப்போ நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 0க்கு 0, 3 4 32க்கு 2 மீதி 3 ஒரு நாங்கள் 4 3 7 720, சரிங்களா, 720 டிகிரி. அப்போ எத்தனை போல் கொடுத்துருக்காங்களோ அதை 180ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி கிடைச்சிரும், சரிங்களா. அப்போ 720 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த மினிமம் வோல்டேஜ் ரெக்வயர்ட் டு பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் கண்டக்ட் சிலிக்கான் டிரான்சிஸ்டர்? ஒரு சிலிக்கான் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் மினிமம் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணுமா? 0 to 6 to 0 to 7, சரிங்களா. 0 to 6லேருந்து 0 to 7 வோல்டேஜுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது, வாட் இஸ் நேம் ஆஃப் த ரூல் ஷோ இந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்கிற ரூல் இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த படத்துக்கு மேட்ச் ஆகும். ஸோ அப்போ ஃப்ளம்மிங்குடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளம்மிங்குடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் இது குறிக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னாலே எதுக்குன்னா மோட்டருக்கு, ஃப்ளம்மிங்குடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மோட்டாருக்கு யூஸ் பண்ணுவோம், ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் ஜென்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஒய் ஷண்ட் ஃபீல்டு காயில் இஸ் connected in series with holding coil of DC 3-point starter. DC 3-point starterல shunt coil வந்து shunt field coil is connected in series with DC 3-point starter அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா protect the motor in case open in shunt field. shunt field சப்போஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அதிகப்படியான கரண்ட் போய் நம்ம என்ன ஆர்மேச்சர் இதாகிடும், சரிங்களா. அதனால் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, protect the motor from in case of open shunt field அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா. shunt field coil is connected in series, சரிங்களா. அடுத்தது, what is the name of the generator if it is field is connected in parallel with armature? அதாவது என்ன டைப் ஆர்மேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நேம் ஆஃப் த ஜென்ரேட்டரில் ஃபீல்டுக்கு வந்து ஆர்மேச்சருக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது என்ன டைப் ஜென்ரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. இது என்ன டைப் ஜென்ரேட்டரில் இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. அப்போ இது ஷண்ட் ஃபீல்டு, சரிங்களா. ஷண்ட் ஜென்ரேட்டரில் தான் இந்த கான்செப்டில் இருக்கும், சரிங்களா. ஷண்ட்டு ஜென்ரேட்டரில் தான் இந்த கான்செப்டில் இருக்கும், சரிங்களா. இதுவே சீரிஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மேச்சர் காயிலுக்கு பதில் எங்கே இருக்கும், ஃபீல்டு வைண்டிங்கு சீரீஸில் இருக்கும், அதாவது ஆர்மேச்சர் வைண்டிங்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
அது சீரிஸ் மோட்ரு. காம்பவுண்டுனா சீரிஸ் ஃபீல்டு ப்ளஸ்ஸு பேரலல் ஷண்ட் ஃபீல்டு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு படத்தில் கேட்டிருக்குது ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஆர்மேச்சருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா அது என்ன டைப்புனா ஷண்ட்டு ஜென்ரேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஷண்ட்டு ஜெனரேட்டர்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து விச் டைப் ஆஃப் ஒயர் யூஸ்டு ஃபார் ரிவைண்டிங் இன் ஏசி 3 ஃபேஸ் மோட்டார். ஏசி 3 ஃபேஸ் மோட்டாரில் என்ன டைப் ஒயர் யூஸ் பண்ணுறாங்க ரீவைண்டிங் பண்ணுறதுக்கு ஒயர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் எனாமல்டு காப்பர் ஒயர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சூப்பர் எனாமல்டு காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேன் காயில் கட்டுறதா இருந்தாலும் மோட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காயிலிங் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எனாமல்டு காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து விச் மெத்தட் ஆஃப் த ஸ்பீடு கண்ட்ரோல் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கு எந்த மெத்தடில் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் கண்ட்ரோல் மெத்தட் மட்டும்தான் பண்ண முடியும். ரோட்டார் ரியோஸ்டார்ட் ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தட். ரோட்டார் ரியோஸ்டார்ட் ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தட் மட்டும்தான் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கு யூஸ் பண்ண முடியும். இது நார்மல் ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்னால் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு கண்டோம்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் அதை யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ரோட்டார் ரெசிஸ்டன்ட்டு தான் ரியோஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க, அந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ்டு இன் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங். கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு சப்ளை த பவர் ஆக்சிலரி சர்க்யூட். அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி சர்க்யூட்டுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் பேனலில் என்ன பண்ணுறாங்க கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது ஹவு மெனி கேரக்டரிஸ்டிக்காக எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். எக்ஸாடெசிமல் அப்படின்னாலே எக்ஸானா 6, டெசிமல்னா 10, அப்போ மொத்தம் கூட்டிங்கன்னா 16. சரிங்களா? அப்போ 16. சரிங்களா? ஓகேங்களா? 0வில் ஆரம்பித்து எஃப்பில் முடியும், நான் வச்சுங்க. அடுத்தது வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இவிஎஸ்இ. இவிஎஸ்சியோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்ளை எக்யூப்மெண்ட். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்ளை எக்யூப்மெண்ட் நான் வச்சுங்க. இவி வண்டி சொல்லுவாங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய சப்ளை எக்யூப்மெண்ட் தான் இவிஎஸ்சி. அடுத்தது ஒய் இட் இஸ் நெசசரி டு கீப் V/F ரேஷியோ கான்ஸ்டன்ட் இன் ஏ டிரைவ். அதாவது ஒய் இட் இஸ் நெசசரி டு கீப் V/F ரேஷியோ வோல்டேஜ் பை ஃப்ரீக்வன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா மெயின்டைனிங் ரேட்டட் டார்க் அட்டு ஆல் ஸ்பீட். எல்லா ஸ்பீட்லேயும் ஒரு ரேட்டடான டார்க் வேணுன்றதுக்கு தான் இந்த V/F மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? V/F அனைத்து வேகத்திலும் மதிப்பிடப்பட்ட முறுக்கு விசையை பராமரிக்க. ஓகே. அடுத்தது வாட் இஸ் த மினிமம் பெர்மிசிபிள் சிங்கிள் ஃபேஸ் ஒர்க்கிங் வோல்டேஜ். அதாவது சிங்கிள் ஃபேஸில் ஒர்க்கிங் வோல்டேஜ் மினிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா த டிக்ளேர்டு வோல்டேஜ் இஸ் 240 வோல்ட். 240 வோல்ட்லேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 228 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம இந்த வோல்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னா கொடுத்துருக்கிற 240 வோல்ட்டில் 5% நீங்கள் என்ன பண்ணணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்ப்பாங்க. சரிங்களா? 5% ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ 5%க்கு நமக்கு பார்க்கணும். சரிங்களா? அப்போ 12 வருது. அப்போ 12 வந்து 240லேருந்து 12 மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 228. சரிங்களா? 228 வோல்டேஜ் இருக்கலாம். அதாவது 5 வோல்டேஜ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம், அந்த கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த கன்வெர்ட்டர் ஷோ இந்த பிகர். படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய கன்வெர்ட்டருடைய படம் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன டைப் அப்படின்னா ரோட்ரி கன்வெர்ட்டர். இது என்ன டைப் கன்வெர்ட்டர் அப்படின்னா ரோட்ரி கன்வெர்ட்டர். சரிங்களா? ரோட்ரி கன்வெர்ட்டர்னால் மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது விச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரொவைட் ஏ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெஷூர்டு ஆர் டெஸ்டட் குவான்டிட்டி. நிறைய பேர் யாராவது டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க இந்த கொஷின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் டிஎன்பிசி ரிலேட்டடான கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமாக போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோவுடைய இதில் இருக்கும், இல்லைன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு கூட பாருங்கள். சரிங்களா? அது மாதிரி ஃபீல்ட் டெஸ்ட் ஃபுல்லாகவே இந்த வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருப்போம், அதையும் பார்த்து பயன்பெறுங்க. அடுத்தது விச் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொவைட் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெஷூர்டு ஆர் டெஸ்டட் குவான்டிட்டி. மெஷூர்டு ஆர் டெஸ்டட் குவான்டிட்டியில் வந்து விஷுவல் கேட்டிருக்காங்க. விஷுவலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய காட்சிப்படுத்தப்படுவதுன்னா கேத்தோட் ரே ஆக்சிலோஸ்கோப். கேத்தோட் ரே ஆக்சிலோஸ்கோப்பு ஒன்று இருக்கும். நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலும் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? இதில் ஒரு பாக்ஸ் பிரிச்சுருப்பாங்க, இதில் ஒரு வேவ் ஃபார்ம் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுதான் கேத்தோட் ரே ஆக்சிலோஸ்கோப்புடைய இது.
அப்போ விஷுவலாக நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா கேத்தோட் ரே ஆக்சிலோஸ்கோப்பில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், விஷுவலாக நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஒர்க் ஆகிட்டுருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அதனுடைய இதை எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது why it is better to change the direction of armature current changing the direction rotation of DC compound motor. DC compound motorல ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டு மெயின்டைன் மோட்டார் கேரக்டரிஸ்டிக், அதாவது டிசி கலவை மோட்டாரில் சுழற்சி திசையை மாற்ற ஆர்மேச்சர் மின்னோட்டத்தின் திசையை மாற்றுவது ஏன் சிறந்தது. டு மெயின்டைனிங் மோட்டார் கேரக்டரிஸ்டிக், நீங்கள் ஃபீல்டு வைண்டிங், அதாவது 2 மெத்தடில் மாற்றலாம். ஒன்று ஃபீல்டு வைண்டிங் ஃபீல்டு மாற்றுற கண்ட்ரோல் மூலியமாவோ இல்லை ஆர்மேச்சர் கண்ட்ரோலோ. அப்போ நமக்கு எந்த மெத்தட் நல்லா பெஸ்ட்டான மெத்தட் அப்படின்னா நமக்குடைய ஆர்மேச்சர் கரண்ட் கண்ட்ரோல் மெத்தடு தான் பெஸ்ட்டு. சரிங்களா, மெயின்டைனிங் மோட்டார் கேரக்டரிஸ்டிக் சேமாக இருக்கும். சரிங்களா, அதனால் அந்த மெத்தடு ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடோட ஆர்மேச்சர் மெத்தடை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பெட்டர் சேஞ்சிங் த டைரெக்ஷன் ஆர்மேச்சர் கரண்ட் சேஞ்ச் இன் த டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது மோட்ரு வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா ஃபீல்டுனுடைய சேஞ்ச் பண்ணாமல் ஆர்மேச்சரோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி ரொட்டேஷனை ரைட் சைட்லேருந்து ஃபார்வேர்ட்லேருந்து ரிவேர்ஸுக்கு மாற்றுறாங்க, இல்லை ரிவேர்ஸ்லேருந்து ஃபார்வேர்டுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட். அடுத்தது ஒய் சீக்வன்ஷியல், இதே 3 ஃபேஸாக இருந்தால் எனி 2 ஃபேஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது ஒய் சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஆஃப் எ மோட்டார் ரெக்வயர்டு இன் த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். தொழில்துறை பயன்பாடு மோட்டார்களில் தொடர் கட்டுப்பாடு ஏன் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் த அக்யூரசி ஆஃப் த ஆப்ரேஷன், துல்லியம். சரிங்களா, செயல்பாட்டின் துல்லியத்தை அதிகரிக்க. அடுத்தது ஒய் த ஏசி டிரைவ்ஸ் ஆர் பெட்டர் suited ஃபார் ஹை ஸ்பீட் ஆப்ரேஷனுக்கு ஏசி டிரைவ் மெத்தடு பெட்டராக இருக்கிறது. அதிவேக செயல்பாட்டிற்கு ஏசி டிரைவுகள் மிகவும் பொருத்தமானவை அப்படின்னா நோ ப்ரஷ் அண்டு காம்படேஷனோ இல்லாதனால நோ ப்ரஷஸ் அண்டு காம்படேஷன், பரிமாற்றம் இல்லை. ஓகேங்களா, அது இல்லாததுனால ப்ரஷ்ஷும் காம்படேஷன் இல்லாததுனால ஹை ஸ்பீட் டிரைவில் பண்ண முடியுது, பெட்டர் சூட்டபுளாக இருக்குது ஏசி டிரைவ்ஸ். ஓகே. அடுத்தது வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டைனமிக்லி இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. பிஎஸ்எல்வி சைன் தீட்டா வோல்ட். சரிங்களா, பிஎஸ்எல்வி சைன் தீட்டா வோல்ட் தான் வந்து டைனமிக்லி இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கான ஃபார்முலா. சரிங்களா, டைனமிக்லி இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கான ஃபார்முலா பிஎஸ்எல்வி சைன் தீட்டா வோல்ட். அடுத்தது விச் டைப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸ்க்கு எந்த டைப் வந்து டிசி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஷண்ட் ஜென்ரேட்டர், ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷனுக்கும் பேட்ரி சார்ஜிங்க்கும் ப்ளஸ் எலக்ட்ரோபிளேட்டிங் ஒர்க்குக்கெலாம் வந்து ஷண்ட் ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது வாட் இஸ் ஐஜிபிடி இன் விஎஃப் டிரைவில் ஐஜிபிடி என்ன அப்படின்னா டிரைவில் ஐஜிபிடி என்றால் என்ன அப்படின்னா இன்வெர்ட்டர் சுவிட்சிங் டிவைஸாக அது யூஸ் ஆகுது. ஐஜிபிடி வந்து இன்வெர்ட்டர் சுவிட்சிங் டிவைஸாக யூஸ் ஆகுது. அடுத்தது which rule is used to find the direction of induced EMF in ஆல்டர்னேட்டரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்பை எது மூலிமா கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்டர்னேட்டர்னாலும் ஜென்ரேட்டர்னாலும் சேம் தான், அதாவது ஏசி சப்ளை கொடுக்குறது. சரிங்களா, டிசி ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, அது டிசி சப்ளை கொடுக்கும். ஆல்டர்னேட்டர்ன்றது ஏசி சப்ளை கொடுக்கும். சரிங்களா, அப்போ நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோட்டர்னால் லெஃப்ட்டுன்னு சொல்லணும், அப்போ ஆல்டர்னேட்டர் ஜென்ரேட்டர் அப்படிலாம் சொன்னிங்கன்னா ரைட்டுன்னு சொல்லணும். சரிங்களா, அப்போ ஃப்ளெமிங்குடைய ரைட் ஹேண்ட். சரிங்களா, ஃப்ளெமிங்குடைய ரைட் ஹேண்ட் பிரின்சிபல் ஹேண்ட் ரூல் மெத்தடில் யூஸ் ஆகுது. ஹவு மெனி வைண்டிங்ஸ் ஆர் இன் த ஸ்டேட்டார் ஆஃப் ஸ்பிளிட் பேஸ் மோட்டாரில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பிளிட் பேஸ் மோட்டாரில் எத்தனை வகை வைண்டிங்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2. சரிங்களா, 2 வகை வைண்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வாட் இஸ் த ரீசன் ஃபார் டிசி ஜென்ரேட்டர் ஃபெயில்ஸ் டு பில்ட் அப் த வோல்டேஜ், அதாவது டிசி ஜென்ரேட்டரில் மின்னழுத்தத்தை உருவாக்க தவறியதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிசி ஜென்ரேட்டரில் சப்ளை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலை, காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் அபோவ் த கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஃபீல்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகாது.
சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் என்பது முக்கியமான எதிர்ப்பை விட அதிகமாக உள்ளது. அப்போ கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் அபோவ் த கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவோட ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைக்கணும். சரிங்களா. அடுத்தது, வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்? சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்குறாங்க. ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரிங்களா. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டராக இருக்கட்டும், 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டராக இருக்கட்டும், ஜென்ரேட்டராக இருக்கட்டும், ஆல்டர்னேட்டராக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், எல்லாமே என்ன பிரின்சிபல் அப்படின்னு வரும்போது ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல். அதுக்கப்புறம் ஃப்ளெமிங்கோடைய விதியில் கேட்டாங்கன்னா, மோட்டர்னா லெஃப்ட் ஹேண்டு, ஜென்ரேட்டர்னா ரைட் ஹேண்டு, அதை மட்டும் சொன்னால் போதும். சரிங்களா. வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் பிவி சேனல் இன் ஏ கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்? கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் பிவி செல்லுடைய ஒர்க் என்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா. கண்ட்ரோல் பேனல் ஒயரிங் பிவிசி சேனலின் பிவிசி சேனலுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிவிசி சேனலுடைய பயன் என்ன அப்படின்னா, பாத்வே எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ப்ரொடக்ஷன். சரிங்களா. அதாவது மின் வயர் மற்றும் பாதுகாப்பிற்கான வழியை உருவாக்குறது. சரிங்களா. இந்த பிவிசி சேனல் வழியாக தான் என்ன பண்ணுவாங்க, ஒயரிங்லாம் உள்ளே விட்டு கரெக்டாக நமக்கு வெளியில் நீட்டிக்காமல் இருக்காமல் ப்ராப்பராக ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது, நேம் ஆஃப் த பார்ட் ஆல்டர்னேட்டர் ஷோ இந்த ஃபிகர். ஆல்டர்னேட்டருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. சேலியன் போல் ரோட்டார். ஆல்டர்னேட்டருடைய பார்ட் என்னது? இது ரோட்டார் பார்ட்டு. இந்த ரோட்டார் பேர் என்னென்னா சேலியன் போல் ரோட்டார். சரிங்களா. சேலியன் போல் ரோட்டார், ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் அப்படின்னு 2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சேலியன் போல் ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, விச் டிசி. சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, விச் டிசி மோட்டார் இஸ் டிசைனர் டு ஒர்க் வித் ஃபுல் லோட் லிமிட்? எந்த டிசி மோட்டர் ஃபுல் லோடு ஒர்க் லிமிட்டில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார். சரிங்களா. எந்த டிசி மோட்டாரின் முழு சுமை வரம்புக்கு வேலை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டர் தான் வந்து அந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க. ஃபுல் லோட் லிமிட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தட் ஷோ அந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்க இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தட் பார்த்திங்கன்னா ஆர்மேச்சருக்கு இணையாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா. இப்போ இது அப்போ ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடுன்னு சொல்லலாம். சரிங்களா. இது பேர் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடுன்னு சொல்லலாம். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிவைஸ் சிம்பிள் ஷோ இந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்க இந்த டிவைஸோட சிம்பிள் கேட்குறாங்க. சரிங்களா. இது வந்து டயாக்கு, டிஐஏசி டயாக். சரிங்களா. டயாக்கோட சிம்பிள். இதுவே இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஒரு பார்ட் அப்படின்னா அது ட்ரையாக், டிஆர்ஐஏசி. 3 டெர்மில் இருந்தால் அது ட்ரையாக், 2 டெர்மில் இருந்தால் அது டயாக். சரிங்களா. நான் வச்சிங்க. சப்போஸ் எஸ்சிஆராக இருந்தால் ஆனோடு கேத்தோடு கேட் அப்படின்னு ஒரு டெர்மினல் இருக்கும். இது எஸ்சிஆர் சிம்பிள் நான் வச்சுங்க. ஐஜிபிடினா நான் வச்சுங்க ஐஜிபிடி. அடுத்தது, அதாவது சிம்பிள்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் நமக்கு கம்பல்சரி வருது நான் வச்சுங்க. அப்போ சிம்பிள்ஸ்லேருந்து ஒரு 4-5 கொஷின் ஆச்சும் படிச்சிங்கன்னா ட்ராயிங்லையும் இருக்குது ப்ளஸ் இதுலேயும் வரும் தியரிலையும். சரிங்களா. இப்போ பேசிக் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஹவு த வோல்டேஜ் இஸ் ரிசீவ்டு இன் த ரோட்டார் ஆஃப் த இண்டக்ஷன் மோட்டார். சரிங்களா. அதாவது ஹவு த வோல்டேஜ் இஸ் ரிசீவ்டு, வோல்டேஜ் வந்து எப்படி வந்து ரோட்டார் வந்து சேருது இண்டக்ஷன் மோட்டாருக்கு அப்படின்னா பை த டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன் ஆஃப் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி ஃபேரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபல் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஸ்டேட்டார் ரோட்டாருக்கும் இந்த இடத்துல வருது. டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன் ஆஃப் ஸ்டேட்டார் அண்டு ரோட்டார். சரிங்களா. அடுத்தது, விச் டர்பைன் யூஸ்டு ஹை ஹெட் ஹைட்ரோவில் என்னது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ இம்பல்ஸ் டர்பைன். சரிங்களா. இம்பல்ஸ் டர்பைன் தான் வந்து ஹை ஹெட், அதாவது 400 மீட்டருக்கு மேலே இருந்தால் அது ஹை ஹெட்டு, 400க்கு உள்ள. சரிங்களா. 400லேருந்து 50க்கு உள்ள. சரிங்களா. 400 to 50 இந்த ரேஞ்சில் இருந்தால் அது மீடியம் ஹெட்டு, 50க்கும் குறைவாக இருந்தால் அது லோ ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நான் வச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹெட்டுக்கு இம்பல்ஸ் டர்பைன் யூஸ் பண்ணுறாங்க, லோ ஹெட்டுக்கு கெப்லான் டர்பைன் யூஸ் பண்ணுவாங்க நான் வச்சுங்க.
அடுத்தது வாட் இஸ் த டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் ஷோ இந்த டயக்ராம். படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து காமன் பேஸ் ஆம்பிளிஃபையர். சரிங்களா, இந்த ஆம்பிளிஃபையருக்கு பேஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் ஆம்பிளிஃபையர் சொல்லுவாங்க. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த வைண்டிங் டெஸ்ட் ஷோ அந்த ஃபிகர் ஷோ இந்த சர்க்யூட். படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய இது என்ன வைண்டிங் டெஸ்ட்னா கண்டினியூட்டி டெஸ்ட். சரிங்களா, வைண்டிங் வந்து ஒவ்வொரு வைண்டிங்காக கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது விச் இஸ் த பெர்மிசிபிள் லோட் ஃபார் லைட்டிங் சப் சர்க்யூட் டைனமிக் ஒயரிங் அஸ் பர் ஐஇ ரூல். ஐஇ ரூல் பிரகாரம் பெர்மிசிபிள் லைட்டிங் லோடுக்கு எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னா 800 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, 800 வாட்ஸ். நான் வச்சு 800 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் சப் சர்க்யூட். லைட்டிங் சப் சர்க்யூட் டொமஸ்டிக்கல் ஐஇ ரூல் வந்து 800 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேரிங் ஷோ அந்த பேர். படத்தில் காமிச்சிருக்க அந்த பேரிங்னா பாலாக இருக்கா, அப்போ பால் பேரிங் நான் வச்சுங்க. பார்த்திங்கன்னா பால் வச்சுருக்காங்க, அப்போ பால் பேரிங். அடுத்தது உஷா காலேஜ் சயின்ஸ்லேருந்து ஹவு த இயர் இஸ் டினோட்டட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வருஷத்தை எப்படி குறிப்பாங்க அப்படின்னா என்ற லெட்டரில் குறிப்பாங்க. சரிங்களா, நமக்கு என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. அப்போ Pன்றது அசலை குறிக்கும், Nன்றது வருஷத்தை குறிக்கும், Rனா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை குறிக்கும், வட்டியை குறிக்கும். அப்போ இந்த Nன்றது நமக்கு என்னது வருஷத்தை குறிக்குது, இயர். சரிங்களா, நான் வச்சுங்க. அடுத்தது விச் இஸ் யூஸ்ஃபுல் டு ரிடியூஸ் த ஃப்ரிக்ஷன் ஆஃப் த மிஷின் பார்ட். மிஷின் பார்ட்டில் எந்த பொருளை யூஸ் பண்ணி ஃப்ரிக்ஷனை குறைக்கலாம்னா லூப்ரிகண்ட். சரிங்களா, லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணி உயவு பொருளை யூஸ் பண்ணி குறைக்கலாம். அதாவது லூப்ரிகண்ட்னா அது ஆயில். சரிங்களா, இன்ஜின் ஆயில் அது மாதிரி யூஸ் பண்ணி குறைக்கிறது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லூப்ரிகண்ட். லூப்ரிகண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா உராய்வை குறைக்க. அப்போ ரிடியூஸ் த ஃப்ரிக்ஷன். அப்போ பி த ஆன்சர். அடுத்தது விச் இஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதில் எந்த வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தகைவு, ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ். அடுத்தது பிரின்சிபல் டினோட்டட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபலை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா Pன்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு திரிபுக்கு நோ அலகு. சரிங்களா, அலகு நோ யூனிட், அலகு கிடையாது. திரிபுக்கு அலகு கிடையாது நான் வச்சுங்க. அடுத்தது இன்ஜினியரிங் டிராயிங்லேருந்து கேட்டிருக்காங்க. விச் இஸ் த ஸ்டாட்டிக் மிஷின் தட் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஏசி வோல்டேஜ். எந்த ஸ்டாட்டிக் மிஷின் வந்து வோல்டேஜ் அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்தது வோல்டேஜ் லெஸ் தேன் 250 வோல்ட் இஸ் கால்ட். 250க்கும் குறைவாக இருந்தால் அது லோ வோல்டேஜ், 250க்கும் மேலே 650க்குள்ளே இருந்தால் அது மீடியம் வோல்டேஜ், 650க்கும் மேலே இருந்தால் அது ஹை வோல்டேஜ். சரிங்களா, நான் வச்சுங்க. அப்போ இது எல்டி, 250 குறைவாக இருக்கிறதுனால இது எல்டி, லோ டென்ஷன் வோல்டேஜ் அப்படி சொல்லுவோம். அடுத்தது விச் டிவைஸ் யூஸ் டு ஸ்டாப் த மோட்டார். ஒரு மோட்டரை ஸ்டாப்போ பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் என்னதுன்னா ஸ்டார்டர். சரிங்களா, அடுத்தது ஐடென்டிஃபை த சுவிட்ச் கிவன் இந்த பிக்சர். படத்தை பார்த்து இதுதான் டைப் சுவிட்ச்னு கேட்குறாங்க. இது டம்ளர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி பழசில் யூஸ் பண்ணாங்க, ட்ரெயினில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டம்ளர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிம்பிள்ஸ். விச் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள். இந்த சிம்பிளோடைய பேர் என்னென்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டென்சர் மைக்ரோஃபோன். கண்டென்சர் மைக்ரோஃபோன் என்ன சிம்பிள்னா கண்டென்சர் மைக்ரோஃபோன். அடுத்தது ஃபோட்டோ டயோட். ஃபோட்டோனா ஒளி படுற மாதிரி இருக்கணும். சரிங்களா, அப்போ ஒளி வந்து இது மேலே படுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஃபோட்டோ டயோட். இதுதான் ஃபோட்டோ டயோட். பார்த்தீங்களா, ஒரு டயோடுனா இப்படி இருக்கும், ஆனோடு கேத்தோடு, அதில் வந்து ஒளிகள் படுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபோட்டோ டயோட். அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில். இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் வந்து ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் தேவை, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. சரிங்களா, அந்த 50 கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 38 + ஒரு 6 இந்த 50 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்தா போதும். அடுத்த வீடியோவில் இதே வீடியோவில் அடுத்த செட்டு போடுவோம், அந்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து இப்போ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லில் ஒரு 25 கொஷின் முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர் வரும், அதில் பார்த்துக்குங்க, கண்டினியூ பண்ணி அதில் படிங்க. சரிங்களா, அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் வந்து சம் ஒன் லவ்ஸ் ஃபோட்டோகிராஃபி ட்ரீம்ஸ் ஸ்டார்டிங் இஸ் ஓன் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்.
ஹீ ஹேஸ் டு ஸ்டார்ட் வித். அதாவது ஒருத்தர் என்ன பண்ண ரொம்ப ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்ப என்ன விரும்புகிறாரு. அதுவும் இல்லாமல் அது அவருடைய கனவாக இருக்குது. அப்போ அவர் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக படித்து அவர் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டா அதில் அந்த தொழிலை அவர் பண்ணலாம். சரிங்களா? அப்போ லேர்ன் அபவுட் ஃபோட்டோகிராஃபி, ஜாயின் பேசிக் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் சேர்ந்து அவர் அந்த இதை நல்லா கற்றுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வென் யூ ஸ்டார்ட் எ டிஸ்கஸ் டாபிக் வாட் டு யூ சே. அதாவது நீங்கள் வந்து ஒரு தலைப்பை வாதிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? பர்மிஷன் கேட்கணும். லெட்டஸ் டிஸ்கஸ், நான் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாப்பிக்கை பேசலாம். சரிங்களா? அப்போ லெட்டஸ் டிஸ்கஸ், வாதிப்போம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இஃப் யூ வாண்ட் டு கிவ் பீப்புள் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் பிஸ்னஸ் த ஈஸி வே யூ வில். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் கொஷினும் தமிழும் இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி. உங்களை பற்றி, உங்கள் வணிகத்தை பற்றியும் மக்களுக்கு தொடர்புடைய தகவலை எளிய முறையில் வழங்க விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன கொடுப்போம்? பிஸ்னஸ் கார்டு. நமக்கு என்ன கிரெடிட் மாதிரி கார்டு கொடுப்போம். சரிங்களா? நாங்கள் இந்த வேலைலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் கார்டு கொடுப்போம். சரிங்களா? ஒரு அடையாள அட்டை மாதிரி ஒன்று கொடுப்போம். சரிங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவோம். நம்ம தொழிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த ஒர்க் பிளேஸ் எட்டிக்யூட்டி. பணியிடத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராப்பர் பிஹேவியர், ஒர்க் பிளேஸ் ப்ரொஃபஷனலிசம், முறையான நடத்தை மற்றும் பணியிட தொழில். சரிங்களா? பணியிடத்தில் முறையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? இல்லாட்டினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு தான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ரிசோர்ஸ். கொடுத்துருக்கிறதுல எது ரிசோர்ஸ் கிடையாது? கஸ்டமர் டேட்டா பேஸு, ரா மெட்டீரியலு, ப்ராஃபிட் எண்ட், இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூல ஆதாரம். லாஸ் ஆஃப் பிஸ்னஸில் லாஸ் ஆகிறது வந்து ரிசோர்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்போ வியாபாரத்தில் நஷ்டம் வர்றது கிடையாது. அடுத்தது வாட் டஸ் மைக்ரேட் ஃப்ரம் ஒர்க் மீன். அதாவது வேலைக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, அதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்றா மூவிங் த டிஃப்ரெண்ட் பிளேஸ் டு ஃபைண்ட் ஏ ஜாப். வேலையை தேடி வேறு இடங்களுக்கு இடம்பெயர்வது. சரிங்களா? வேலையை தேடி வேறு இடங்களுக்கு இடம்பெயருது. அதுதான் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரேட். அடுத்தது ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு திங்க் எ நியூ வே டு சால்வ் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை ஏன் டிஃப்ரெண்ட்டான வேல போய் திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ தான் என்ன பண்ணணும்? நியூ ஐடியா மேக் ஈஸி டு ஃபாஸ்ட். நீ புது ஐடியா நம்ம பண்ணும்போது ஈஸியாக நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? புதிய ஐடியா மேக் த ஈஸி அண்டு ஃபாஸ்ட். ஓகேங்களா? புதிய யோசனை வேலையை எளிதாக்கலாம், வேகமாக செய்யலாம். ஓகே. அடுத்தது த அபிலிட்டி டு வெயிட் அண்டு ஸ்டே கால்ம். அதாவது காத்திருக்கும் மற்றும் அமைதியாக இருக்கும் அதுக்கு திறனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில்? பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ அதுதான் பொறுமை, பெடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையாக இருக்கிறது, பொறுமை. சரிங்களா? அடுத்தது வென் எ பர்சன் ஜாயின் இ நியூ கம்பெனி. ஒரு நபர் வந்து புதிய கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. நர்வஸ் டிஜிட்டல் டேப்லெட்ஸ் ப்ரொவைடு அட் ஒர்க் தட் டைம் ஹீஷல். அவருக்கு என்ன வருது? ஒரு நபர் புதிய நிறுவனத்தில் வேலை சேரும்போது வேலைக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் லேப்டாப்களை பயன்படுத்த அவர் பதட்டமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கீப் அண்ட் ஓப்பன் மைண்ட், ஆஸ்க் இஸ் கோ ஒர்க்கர் டீச் டு ஹிம். அதாவது என்ன பண்ணலாம்? நமக்கு தெரியலனாலும் நம்ம கூட வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட கேட்டு, கோவொர்க்கர்ஸ் அவங்க கூட கேட்டு நம்ம சக ஊழியர்களிடம் கற்றுக்கலாம். சரிங்களா? அதுதான் நமக்கு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நல்ல விஷயம். அப்படி தான் நம்ம கம்பெனி எதிர்பார்க்கும். சரிங்களா? அடுத்தது விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆன்லைன் பேமெண்ட் அப்ளிகேஷன். கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்ளிகேஷன் கிடையாது? இப்போ பாருங்கள், பீம் யூபிஐ, கூகுள் பே, பேங்கிங் அப்ளிகேஷன் இது எல்லாமே உண்டு. இன்ஸ்டாகிராம்ன்றது வராது. சரிங்களா? ஏன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? நாட் எது இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ இன்ஸ்டாகிராம் கிடையாது. அடுத்தது வாட் இஸ் கால்டு மீடியா ப்ரெசன்டேஷன்ஸ் ஷேர்டு ஓவர் த இன்டர்நெட். அதாவது இணையதளத்தில் பகிரப்படும் வீடியோ விளக்க காட்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா வெப்காஸ்டிங். என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெப்காஸ்டிங் மூலிமா நமக்கு அங்கேருந்து நடத்துவாங்க. அது பேர் வெப்காஸ்டிங் சொல்லுவாங்க. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் வேட் இன் கம்ப்யூட்டர் கனெக்டட் ஒயர்லெஸ் மெத்தடில் கம்ப்யூட்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? வைஃபை மெத்தடில் கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? வைஃபை மெத்தடில் கனெக்ட் பண்ணுவோம்.
அடுத்தது செக்யூர் வைஃபை இஸ் ஒன். எது பாதுகாப்பான வைஃபைனா பாஸ்வேர்டு அண்டு லாகின். பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுற மெத்தடு தான் பாதுகாப்பான மெத்தடு. யாரும் அன்வான்டாக யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது பங்க்சுவாலிட்டி மீன்ஸ். பங்க்சுவாலிட்டினா என்னென்னு கேட்குறாங்க. பீயிங் இன் ஏ டைம், சரியான நேரத்தில் இருப்பது. பங்க்சுவாலிட்டினா சரியான நேரத்தில் சரியான வேலையை முடிக்கிறது, சரியாக நடந்துக்கிறது, சரியாக வேலைக்கு வர்றது. இதுதான் வந்து பங்க்சுவாலிட்டி அப்படி சொல்லுவோம். அடுத்தது இஃப் கோவொர்க்கர் ஆர் குஸ்பிங் அபவுட் அனதர் கோவொர்க்கர் ஷுட் டூ வாட் யூ ஷுட் டூ. அதாவது சக ஊழியர்கள் மற்ற சக ஊழியர்களிடையே கிசுகிசுக்கிறார்கள், அவர்களை பற்றி தவறுதலாக பேசுகிறாங்க என்றால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபீல் தட் கோஸ்பிங் இன் அப்ராப்ரியேட் ஒர்க் பிளேஸ் பிஹேவியர். வதந்திகள் பேசுவது பொருத்தமற்ற பணியிடத்தில் நடத்தை என்று உணருங்கள். சரிங்களா. மற்றவங்களை பற்றி தவறாக பேசுகிறதும் வதந்தியை பற்றி பேசுகிறதும் அது சரியில்லாத விஷயம், தவறான விஷயம் அப்படின்னு நினைக்கணும். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். கொடுத்துருக்கத்துல எது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல சொல்கிறாங்க அப்படின்னா, சுய மேலாண்மை திறன் வந்து அடாப்டபிலிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அந்த ஒர்க்கு நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு செய்யணும். சரிங்களா. அப்போ பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மை. பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மை. அடுத்தது விச், அதாவது வைல் பர்ச்சேசிங் அண்ட் எக்யூப்மெண்ட் யுவர் ட்ரேட் ஹவு வில் யூ மேக் டிசிஷன். நீங்கள் வந்து உங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு ஒரு பொருள் வாங்கணும் வச்சுக்கிட்டா அது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, லுக் அட் த ஐடியா டீட்டெயில்ஸ். அதை பற்றி ஆல் த டீட்டெயில், அதை பற்றி எல்லா டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். திங்க் கேர்ஃபுல்லி, அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும். அபவுட் பட்ஜெட், மேக் த சாய்ஸ். அது உங்களுடைய காசு உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா. அனைத்து விவரங்களையும் பார்த்து தேவையான பட்ஜெட் பற்றி கவனமாக சிந்தித்த பின் அந்த பொருளை நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும். சரிங்களா. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு திங்க் அபவுட் பிஃபோர் மைக்ரேட். இடம்பெயர்வதற்கு முன் சிந்திக்க வேண்டிய முக்கிய காரணி காஸ்ட் ஆஃப் லிவிங். நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் போய் வசிக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சரிங்களா. அப்போ தான் அங்கே போய் நம்மளால் வாழ முடியும். சரிங்களா. அடுத்து வாட் ஆர் சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அட் த ஒர்க் பிளேஸ். பணியிடத்தில் முறைசாரா தகவல் தொடர்பு சில நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஹெல்ப் த பீப்புள் டு ஒர்க் பெட்டர். அதாவது ஃபார்மல் கம்யூனிகேஷனாக கம்பெனிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பேசிக்கிறது. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல சார்னு சொல்லி தான் நம்ம பேசுவோம். ஸோ அது மாதிரி இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னா நீங்கள் கம்பெனி விட்டு வெளியில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிறது. சரிங்களா. ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறீங்க. அதுதான் வந்து என்ன பண்ணும், ஹெல்ப் த பீப்புள் டு ஒர்க் பெட்டர். எல்லா மக்களோட அதாவது அவங்ககிட்ட என்னது எல்லாருக்கிட்டையும் பேசும்போது தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ஒர்க் ஹெல்ப்ஸ். அவங்களுக்கு எதனா தேவை என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண முடியும். இதுதான் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனுடைய சிறப்பு. அடுத்தது ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ஐடி ட்ரைனிங் வாட் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கெட் யூ ஜாப். நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்ளை த ஜாப். நம்ம வேலைக்காக என்ன பண்ணுவோம், அப்ரெண்டிஸ் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த டிஎன் ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் ஒன்று இருக்குது, அதில் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா. நார்குரி அது மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அது மாதிரி இண்டீடு, அது மாதிரி freshers.live.com இது மாதிரி இந்த வேலைவாய்ப்பு சைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். லிங்க்டின். ஓகே. அடுத்தது டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் இந்தியா பிளாட்ஃபார்ம் வாட் வி ஹேவ் டு. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது கோர்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும், ஃப்ரீயாகவே கற்றுக்கணுனாலும் இல்லை பெய்டு கற்றுக்கணுன்னாலும் உண்டு. சரிங்களா. ஸ்கில் இந்தியா பிளாட்ஃபார்மில் இந்தியன் கவர்மெண்ட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா. அது எதுக்குன்னா திறன் படிப்புகள் பகுதியை ஆராயுங்கள். எக்ஸ்ப்ளோர் த ஸ்கில், அதாவது உங்களுடைய திறனை மேலும் வளர்த்துக்கிறதுக்கு கோர்ஸ் செக்ஷன். சரிங்களா. அப்போ பி த ஆன்சர். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் would be help to access the schemes the introduction by government. அதாவது introducing by the government, அதாவது பதிவு அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களை அணுக உதவும். எந்த மெத்தட்னா உத்யோக் ஆதார். சரிங்களா. உத்யோக் ஆதார். அடுத்தது
வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் கரியர் growth அண்டு சஸ்டைனபிலிட்டி? உங்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பில்டு நியூ ஸ்கில், புதிய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ பில்டு புதிய திறன்களை உருவாக்குதல், சரிங்களா? பில்டு நியூ ஸ்கில், அது மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுடைய நாலேஜ் நம்ம கரியர் க்ரோத் ஆகும், சரிங்களா? நம்ம பெரிய அளவுக்கு வளர்த்துக்க முடியும். அடுத்து விச் ஒன் வாஸ் எ சைபர் கிரைம்? கொடுத்துருக்கிறதுல எது சைபர் கிரைம்னா ஆன்லைன் கேம்லிங், ஆன்லைன் சூதாட்டம் விளையாடுறாங்களா, அது பேர் தான் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இஃப் யுவர் ஃபஸ்ட்டு டிசைன் திங்கிங் டஸ் நாட் ஒர்க் வாட் ஷுட் யூ டூ? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறீங்க, டஸ் நாட் ஒர்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும். அதாவது கேட்குறாங்க, உங்கள் முதல் வடிவமைப்பு சிந்தனை வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து மக்கள்கிட்ட பற்றி கேட்கணும், சரிங்களா? எப்படி இருக்குது அப்படின்னு. ஆஸ்க் ஃபீட்பேக் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ். உங்கள் முதல் வடிவமைப்பு சிந்தனை வேலை செய்யவில்லை அப்படின்னா இது வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ட்டு மக்கள்கிட்ட நம்ம கேட்டு இது என்ன விஷயம், எப்படி இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆஸ்க் ஃபீட்பேக், ட்ரை டு இம்ப்ரூவ். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் செட்டு பார்ப்போம். இது வரைக்கும் 75 கொஷின் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு செட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 75 கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸு உங்கள் தியரி சப்ஜெக்ட், எலக்ட்ரிஷியன் சப்ஜெக்ட் வரும். சரி, ஓகேங்களா? அடுத்த செட்டு கொஷின் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இது தியரி பேப்பர், ஓகேங்களா? விச் டிவைஸ் கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் ஏசி மோட்டார் இன் ஏசி டிரைவ்? ஏசி மோட்டாரில் ஏசி டிரைவ் மோட்டார் வேகத்தை கட்டுப்படுத்தும் சாதனம் எது? ஏசி டிரைவில் ஏசி மோட்டாரோட வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சாதனத்தோட பேர் தான் என்னது? மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு எலக்ட்ரானிக் டிவைஸ், சரிங்களா? மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் நமக்கு என்ன, அந்த ஏசி டிரைவில் ஏசி மோட்டரை ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறோம். அடுத்தது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சீரியஸ் ரெசிஸ்டர் கனெக்டட் வித் ஹோல்டிங் காயில் டிசி 4 பாயிண்ட் ஸ்டார்டர்? நமக்கு 4 பாயிண்ட் ஸ்டார்டர் வந்து, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டரில் 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படின்னு 3 இருக்குது. டிசி சீரியஸ் மோட்டருக்கு 2 பாயிண்ட் ஸ்டார்டரும், ஷண்ட் மோட்டருக்கு 3 பாயிண்ட் ஸ்டார்டரும், காம்பவுண்ட் மோட்டருக்கு 4 பாயிண்ட் ஸ்டார்டரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் வித் ஹோல்டிங் காயில். ஏன் அங்கே ஹோல்டிங் காயிலோட சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, லிமிட் த கரண்ட் ஹோல்டிங் காயில், சரிங்களா? கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு, ஹோல்டிங் காயிலுடைய கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அடுத்தது, விச் எலக்ட்ரிக் லைன், சரிங்களா? விச் எலக்ட்ரிக் லைன் கனெக்டட் வித் சப்ஸ்டேஷன் இன்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்? அதாவது சப்ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு மக்களுக்கு இடையில வந்து சப்ளைவை வந்து கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு போஸ்ட் இருக்குது, இன்னொரு போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்லேருந்து லைன் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க, சரிங்களா? இந்த லைனுக்கு பேர் தான் ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. FEEDRS, சரிங்களா? ஃபீடர்ஸ் மூலிமா தான் கொண்டு போவோம், சரிங்களா? சப்ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விடுறது, சரிங்களா? அது ஃபீடர்ஸ் லைனில் மூலிமா தான் போகும். அடுத்தது, விச் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் பிலாங்ஸ் டு கிளாஸ் பி இன்சுலேஷன்? கிளாஸ் பி இன்சுலேட்டரில் என்ன இன்சுலேஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைபர் கிளாஸ், சரிங்களா? ஃபைபர் கிளாஸுக்கு கிளாஸ் பி இன்சுலேஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ், சரிங்களா? அடுத்தது, விச் கன்வெர்ட்டிங் டிவைஸ் கேன் பி ஓவர்லோடட்? எந்த கன்வெர்ட்டிங் டிவைஸை ஓவர்லோட் பண்ண முடியும் அப்படின்னா ரெக்டிஃபையர் யூனிட், சரிங்களா? ரெக்டிஃபையர் யூனிட் மட்டும்தான் ஓவர்லோட் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்தது, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ரிவைண்டிங் ப்ராசஸ். இது என்ன டைப் ரிவைண்டிங் ப்ராசஸ் அப்படின்னா ஹேண்ட் வைண்டிங், சரிங்களா? கை மூலியமாகவே நம்ம என்ன பண்ணுறது, சுற்றி நம்ம வைண்டிங் பண்ணுறது, இது ஹேண்ட் வைண்டிங். அடுத்தது, வாட் இஸ் த ரீசன் ஃபார் ப்ரொவைடிங் 2 செப்பரேட் எர்த்திங் பேனல் போர்டு? பேனல் போர்டுக்கு ஏன் 2 செப்பரேட் எர்த்திங் வைக்கிறாங்க அப்படின்னா என்ஷூர் த 1 எர்த் இன் கேஸ் ஆஃப் அதர் ஃபெயிலியர். 2 இடத்துல ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு இன்னொரு எர்த்திங் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும், சரிங்களா? அதுக்காக தான் 2 மெத்தடை யூஸ், அதாவது 2 செப்பரேட் எர்த்திங் பண்ணுறோம், சரிங்களா? வாட் இஸ் த கிரைட்டீரியா டு டிசைட் மெட்டீரியல் அஸ் கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர்? அதாவது ஒரு பொருள் மெட்டீரியல் வந்து
கண்டக்டரா, அது செமிகண்டக்டரா இல்லை இன்சுலேட்டரா அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸோடைய இப்போ இதான் ஆட்டம்ஸோடைய சுற்றுப்பாதை அப்படின்னா இந்த கடைசி சுற்றுப்பாதையில் வரக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை வச்சு தான் அது வந்து நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும், அது இன்சுலேட்டர் மெட்டீரியலா அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியும், கண்டக்டரா அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியும். அதான் சொல்கிறாங்க எக்ஸிஸ்டிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் ஆட்டம்ஸ். சரிங்களா? அடுத்தது which type of testing winding is illustrated show in the figure. படத்தில் எந்த வகையான முறுக்கு சோதனை விளக்கப்படுகிறது, எந்த வகையான வைண்டிங் சரிங்களா டெஸ்டிங் மெத்தட் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட். ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் ஒவ்வொரு வைண்டிங்கு இடைப்பட்ட ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுறாங்க. அடுத்தது how to compensate the demagnetizing effect due to the armature action of alternator. armature of alternatorல demagnetizing effect-ஐ எப்படி வந்து குறைக்க முடியுது அப்படின்னு பார்க்கணும். மின்மாற்றியில் ஆர்மேச்சர் வினை காரணமாக அதாவது டி காந்தமாக்கும் விளைவை எவ்வாறு ஈடு செய்வது அப்படின்னா எப்படி ஈடு செய்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் ஃபீல்டு எக்ஸிடேஷன் கரண்ட், ஃபீல்டுடைய எக்ஸிடேஷனுடைய கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்மேச்சருடைய டிமேக்னடைசிங் எஃபெக்டை குறைக்க முடியும். சரிங்களா? வாட் இஸ் த ஏசி வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்? வாட் இஸ் த டைப் ஆஃப் ஏசி வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்? என்ன டைப் ஆஃப் ஏசி வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்னு கேட்குறாங்க. இது வந்து மேனுவல். சரிங்களா? இது வந்து மேனுவல் ஸ்டெப்டு வோல்டேஜ் ஸ்டெபிளைசர். இது மேனுவல் ஸ்டெப்டு வோல்டேஜ் ஸ்டெபிளைசர். அடுத்தது which amplifier produce a gain given gain in minimum distortion. given gain minimum distortion பண்ணுறது எது அப்படின்னா வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர். சரிங்களா? வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதாவது which amplifier produce the given gain with minimum distortion, கொடுத்துருக்க கெயினில் குறைந்த அளவு சரிங்களா சிதைவு வந்து டிஸ்டார்ஷன் ஆகாமல் சிக்னலை வந்து மினிமைஸ் பண்ணுது அப்படின்னா வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர். அடுத்தது which type of DC motor is used for sudden application of heavy loads. ஹெவி லோட்ஸில் சடன் அப்ளிகேஷனுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார். சரிங்களா? குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார் தான் சடன் அப்ளிகேஷனாக இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹெவி லோடுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த வைண்டிங் இன் ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்க வைண்டிங் என்னென்னா ஸ்கியூவிங் வைண்டிங். சரிங்களா? அடுத்தது which is inversely proportional to the speed of DC motors. டிசி மோட்டாரோடைய ஃபீல்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக எது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸு என் இபி ஃப்ளக்ஸ் இப்படி பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக எது இருக்குது, ஃபீல்டோட ஃப்ளக்ஸ் தான். அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் யூஸ்டு கம்யூட்டேஷன் இன் டிசி ஜென்ரேட்டர்? படத்தில் காமிச்சிருக்க டிசி ஜென்ரேட்டரில் ஏன் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்மூத் ரிவர்சல் ஆஃப் கரண்ட் டைரெக்ஷன். எதுக்குன்னா ஸ்மூத் ரிவர்சல் ஆஃப் கரண்ட் டைரெக்ஷனுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க. பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, அதுதான். அடுத்தது ஹவு போல் பீச் மெஷூர்டு இந்த டேம் ஆஃப் ஸ்லாட்ஸ் இன் ஏசி வைண்டிங்கில் போல் பீச் எப்படி மெஷூர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் போல்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் போல்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ். எத்தனை போல் எத்தனை ஸ்லாட்டில் வைக்கிறாங்க அதை பொறுத்தா பண்ணுறது. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த இன்புட் கரண்ட் 2 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் 220 வோல்ட் 70% எஃபிஷியன்சி 0.8% பவர் ஃபேக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. இன்புட் கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இந்த இதில் கொடுத்துருக்காங்க 2 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஹெச்பின்றது 746 வாட்டு. அப்போ 2 HP அப்படின்னா 1492 வாட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்புட் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? நமக்கு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா இருக்குது. அது மூலிமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்புட்டோடைய வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். இன்புட்டை வச்சு தான் நம்ம இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்புட் பவர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ இன்புட் ஏன்னா நமக்கு என்ன கேட்டாங்க, இன்புட் கரண்ட்டுன்னு கேட்டாங்க. இதுவே சப்போஸ் லோடு கரண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக
1492 டேரெக்டாக அப்ளை பண்ணி அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் பிக்கு ஈக்குவலண்ட்டாக பவருக்கு. ஆனால் இங்கே இன்புட்டு கேட்டதுனால நம்ம இன்புட் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்புட் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் எவ்வளோ 1492, எஃபிஷியன்சி எவ்வளோ 70%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 0.7 அப்படின்னு நம்ம போடணும். சரிங்களா? அப்போ இன்புட்டை இந்த சைடை மேலே அனுப்புங்க. சரிங்களா? அப்போ இன்புட்டுன்றது இந்த சைடில் வச்சுக்கிட்டு அவுட்புட் 1492 டிவைட் பை 0.7 இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ் கிடைக்கும். அந்த வாட்டை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோவோ இந்த பீக்கு நேராக நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அந்த வேல்யூஸை இந்த பீக்கு நேராக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ பீக்கு அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஐயை மட்டும் என்ன பண்ண போகிறோம், ஐயை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இந்த சைடு அனுப்பணும். அப்போ ஐயை மட்டும் வச்சுக்கிட்டு பி டிவைடட் பை வி காஸ் தீட்டா இந்த டேபிளில் அனுப்பணும். அப்போ வோல்டேஜ் எவ்வளோ 240 வோல்ட்டு, பவர் எவ்வளோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச பவர். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10.57 இல்லை 11 ஆம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1492 வாட்ஸ் அப்படின்னு நம்ம அவுட்புட் எடுத்துக்கிறோம். அப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். நமக்கு இன்புட் வோல்டேஜ் கரண்ட்டு கேட்கறதுனால நம்ம எஃபிஷியன்சி கூட என்ன பண்ணுறோம், இன்புட்டை மேலே எடுத்துக்கிட்டு எஃபிஷியன்சியை கீழே வச்சுக்கிறோம். அப்போ நான் டிவைட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பவர் கிடைக்கும். இந்த பவர் இன்புட் பவர் கிடைக்கும். இந்த இன்புட் பவரை தான் இந்த பீக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு விக்கு 240 வோல்ட்டு, காஸ் பைக்கு வந்து 0.8 இந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் சம்திங் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேரிங் ஷோ வந்து அப்படின்னா பால் பேரிங் காமிச்சிருக்காங்க. அடுத்தது இது எந்த டைப் ஜென்ரேட்டர், வாட் இஸ் நேம் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர், ஃபீல்டு ஷோ இந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிரு ஃபீல்டு வெனிங் வச்சு என்ன டைப் ஜென்ரேட்டர்னு கேட்குறாங்க. எல்லாமே ஆரோ பார்த்தீங்கன்னா ஒரே திசையை நோக்கி தான் போகுது. அப்போ இது பேர் குமுலேட்டிவ் ஜென்ரேட்டர், காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே ஆப்போனண்டாக இருந்தால் அது டிஃப்ரென்ஷியல் சொல்லணும். சரிங்களா? எல்லா ஆரோவும் ஒரே திசையில் இருக்கிறதுனால இது குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது விச் சர்க்கியூட் த லிமிட் சுவிட்சஸ் ஆர் யூஸ்டு. எந்த சர்க்கியூட்டில் லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிஃப்ட் சர்க்கியூட் கொடுத்துருக்க ஆப்ஷனில் லிஃப்ட் சர்க்கியூட்டில் லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நேம் ஆஃப் த சர்க்கியூட் ஷோ இந்த டயக்ராம். படத்தில் காமிச்சிருக்க சர்க்கியூட் என்னன்னு கேட்குறாங்க. இது எதுக்கான சர்க்கியூட் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்கியூட், செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டருடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் இது. அடுத்தது விச் சுவிட்ச் வித் அன் ஆக்சுவேட்டர் ஆப்ரேட்டட் பை மோஷன் மிஷின் பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எந்த சுவிட்ச் யூஸ் பண்ணி ஒரு பொருள் நகருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா லிமிட் சுவிட்சை வச்சு நம்ம பண்ண முடியும். ஆப்ரேஷன் த மோஷன் சில இயக்கத்தை மூலியமாக நம்ம ஒரு பண்ணினா லிமிட் சுவிட்சு தான் பண்ண முடியும். அடுத்து வாட் இஸ் நேம் ஆஃப் த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் இந்த எக்ஸல் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பகுதியோடைய பேர் என்ன கேட்குறாங்க. மார்க்கெட் எக்ஸ் ஷோ அந்த ஃபிகர். அது பேர் என்னென்னா பென்ஸ்டாக். சரிங்களா? அது பேர் பென்ஸ்டாக். இதுதான் டர்பைனை சுற்ற வச்சு அது மூலிமா ஜென்ரேட்டர் ரொட்டேஷன் ஆகி சப்ளை நமக்கு வெளியே வரும். சரிங்களா? பென்ஸ்டாக் நான் வச்சிங்க. அடுத்து விச் மெட்டீரியல் யூஸ்டு இன் டேம்பர் வெண்டிங். டேம்பர் வெண்டிங்கில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோன்னா காப்பர் பார் யூஸ் பண்ணுறாங்க. டேம்பர் வெண்டிங்கில் என்ன யூஸ் பண்ணால் காப்பர் பார். அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் போல் ஷூ இன் டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டரில் ஏன் போல் ஷூ வைக்கிறாங்கன்னா ஸ்ப்ரெட் அவுட் யூனிஃபார்ம் ஏர் கேப். ஏர் கேப் வந்து யூனிஃபார்மாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகுது ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்ப்ரெட் அவுட் த யூனிஃபார்ம்லி இந்த ஏர் கேப், காற்று இடைவெளி ஒரே மாதிரியான ஃப்ளக்ஸை பரவுவதற்கு. அடுத்தது விச் இஸ் யூஸ்டு டு இன்சுலேட் த வைண்டிங் லீட் ஆஃப் மோட்டார். மோட்டருடைய முறுக்கு லீடுகள் இன்சுலேட்டிங் செய்யப்படுவதுன்னு ஏன் இன்சுலேட் பண்ணுறாங்க. அந்த லீடை வெளியே எடுக்கக்கூடிய வைண்டிங் லீடை வந்து ஏன் இன்சுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா எதாலனா ஃபைபர் ஸ்லீவில் இன்சுலேட் பண்ணுவாங்க. எதை யூஸ் பண்ணி பண்ணுவோன்னா ஃபைபர் ஸ்லீவால் இன்சுலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? விச் மெட்டீரியல் யூஸ்டு ஆஸ் வெஜ்ஜஸ் இன் வைண்டிங் ப்ராசஸ். வைண்டிங் ப்ராசஸில் வெஜ்ஜஸாக என்ன யூஸ் பண்ணால் மூங்கில் குச்சி யூஸ் பண்ணுவாங்க. மூங்கில் பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஐஜிபிடி ஏசி டிரைவ். ஏசி டிரைவில் ஐஜிபிடியோடைய ஒர்க் என்னென்னா கண்ட்ரோல்ஸ் த பவர் டெலிவர் டு த மோட்டார். கண்ட்ரோல் பண்ணவும் பவர் டெலிவர் பண்ணுறது, அதாவது கண்ட்ரோல் த பவர் டெலிவர் டு த மோட்டர். மோட்டர்லேருந்து வெளியேறக்கூடிய பவரை கண்ட்ரோல் பண்ணுறது யூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்து விச் டிவைஸ் ஹேஸ் வெரி ஹை இம்பிடன்ஸ், லோ நாய்ஸ் அவுட்புட், குட் லீனியாரிட்டி அண்ட் லோ இன்டர் எலக்ட்ரோடு கெப்பாசிட்டி அப்படின்னா ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், ஃபெட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் ஃபெட்.
அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த எக்யூப்மெண்ட் தட் ப்ரொவைட் டிசி டு த ரோட்டார் ஆஃப் த ஆல்டர்னேட்டர். சரிங்களா, எது மூலிமா டிசியோடைய அதாவது ரோட்டாருக்கு சப்ளை ஆல்டர்னேட்டருடைய டிசி சப்ளை எது மூலிமா கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸிடேட்டர் மூலிமா கொடுக்குறோம். சரிங்களா, எக்ஸிடேட்டர் தான் கொடுக்குது. அடுத்தது விச் இஸ் த ரீசன் ஃபார் வைடண்ட் பேரியர் த ரிவர்ஸ் பயாஸ்டு டயோடு. தலைகீழ் சார்பு டயோடு தடையை விரிவுபடுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆர் அட்ராக்ட் டுவர்ட் த சப்ளை டெர்மினல். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வைடு பேரியர் பெரிய அளவுக்கு கேப் உருவாகுது. ரிவர்ஸ் பயாஸ்னும் போது பெரிய அளவுக்கு கேப், அதாவது இது வந்து ஒரு பிஎன் டயோடு அப்படின்னு நான் வச்சுங்க. இப்போ நீங்கள் ரிவர்ஸில் சப்ளை கொடுக்குறீங்க, இங்கே ப்ளஸ் கொடுக்காம இங்கே மைனஸ் இப்படி கொடுப்போம். ஆக்சுவலாக நீங்கள் மாற்றி ரிவர்ஸில் இங்கே மைனஸும் லெஃப்ட் சைடில் மைனஸும் ரைட் சைடில் ப்ளஸ்ஸும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு பெரிய கேப் உண்டாகும். இந்த கேப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளை நோக்கி போகும். சரிங்களா, எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் சப்ளை நோக்கி போகிறதுனால பெரிய கேப்பு அந்த இடத்துல உருவாகுது அப்படின்றாங்க. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டார்டர் சிம்பிள் ஷோ இந்த ஃபிகர். படத்தில் காட்டுற ஸ்டார்டரோட சிம்பிள்னா இது மாதிரி போட்டால் ஸ்டாரு, இப்படி இருந்தால் டெல்டா. அப்போ ஸ்டாரு டெல்டா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய படம் ஸ்டார்டர். சரிங்களா, அடுத்தது சர்க்கியூட் காட்டப்பட்டுள்ள பெருக்கி. சரிங்களா, ஷோ வந்து ஆம்பிளிஃபையர். என்ன டைப் ஆம்பிளிஃபையர்னு கேட்குறாங்க. இது படத்தில் காமிச்சிருக்குது. இது என்ன டைப் ஆம்பிளிஃபையர்னா பவர் ஆம்பிளிஃபையர். சரிங்களா, இது பேர் பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க, பவர் ஆம்பிளிஃபையர். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த எக்ஸ் மார்க்டு இன் த ஹிஸ்டரிஸ் மோட்டார் ஷோ அந்த ஃபிகர். ஹிஸ்டரிஸ் மோட்டாரில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்ட்டோட பேர் என்னென்னா ஷேடிங் காயில். சரிங்களா, இது பேர் ஷேடிங் காயில். அடுத்தது வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் விவிஎஃப்டி. விவிஎஃப்டியுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வேரியபிள் வோல்டேஜ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி. வேரியபிள் வோல்டேஜ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஸ்சார்ஜ்டு செல். ஒரு டிஸ்சார்ஜ்டு செல்லில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆனாலே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். அடுத்து ஒய் த காம்பன்சேட்டிங் வைண்டிங் ப்ரொவைட் இந்த லார்ஜ் டிசி ஜென்ரேட். பெரிய பெரிய டிசி ஜென்ரேட்டரில் ஏன் காம்பன்சேட்டிங் வைண்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா நியூட்ரலைஸ் த டிமேக்னடைஸ் எஃபெக்ட். டிமேக்னடைஸ் ஆர்மேச்சருடைய எதிர்வினையின் காந்தமாக்கும் விலையை நடுநிலையாக்க. சரிங்களா, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. நியூட்ரலைஸ் த டிமேக்னடைஸ் எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஆர்மேச்சர் ரியாக்ஷனை நம்ம குறைக்கணும். குறைச்சா தான் நம்ம மோட்டராக இருந்தாலும் ஜென்ரேட்டராக இருந்தாலும் நமக்கு அதிகபட்ச எஃபிஷியன்சி கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது ஒர்க் ஆஃப் கலர் சயின்ஸ். இந்த எஸ்பி விரிவாக்கம் என்ன. எஸ்பின்றது எதை குறிக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸை குறிக்குது, செல்லிங் ப்ரைஸ். அடுத்தது ஹவு த பிரின்சிபல் டினோட். பிரின்சிபல் எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா பின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். விச் இஸ் யூஸ் டு ரிடியூஸ் த ஃப்ரிக்ஷன் ஆஃப் மிஷின் பார்ட். மிஷின் பாகங்களே உராய்வை குறைக்கிறதுக்கு லூப்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணுவோம், உயவு பொருளை யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட், அதுக்கு அலகு கிடையாது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்லெட் ரிலேட்டட் வேரியஸ் டேர்ம்ஸ் இண்டிகேட்டட். அதாவது ஒரு புக்கில் பொருளுடைய ஒவ்வொரு ரேட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பேர் என்னது ப்ரைஸ் கேட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாட் இஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் த மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் வேரியஸ் குவான்டிட்டி அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் பர்டிகுலர் ஜாப். ஒரு வேலை சம்மந்தமான பல விஷயமான செலவு கணக்கெல்லாம் வச்சுருக்கிறதா என்ன சொல்லுவோம் எக்ஸ்பெண்டிச்சர். குவான்டிட்டியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்டிமேஷன். இதெல்லாம் நம்ம கணக்கிடுவோம். அண்ட் வாட் இஸ் த பால்பின் ஹேமர். விச் இஸ் பால்பின் ஹேமர். கொடுத்துருக்கிறதுல எது பால்பின் ஹேமர் கேட்குறாங்க. இந்த ஹேமர் பேர் கிளா ஹேமர், இது மேலட் ஹேமர், இதுதான் பால்பின் ஹேமர். சி தான் பால்பின் ஹேமர், டி வந்து கிராஸ்பின் ஹேமர் நான் வச்சுங்க. அடுத்து வோல்டேஜ் லெஸ் தேன் 250 வோல்ட். 250க்கும் வோல்டேஜ் குறைவாக இருந்தால் அது லோ வோல்டேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா, லோ வோல்டேஜ் லோ டென்ஷன் எல்டி அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஏசி மீட்டர். ஏசி அம்மீட்டருடைய படம் கேட்குறாங்க. இது ஓம் மீட்டர், இது ஃப்ரீக்வன்சி மீட்டர். ஹெச்இசெட் போட்டால் ஃப்ரீக்வன்சி மீட்டர், வி போட்டால் வோல்ட் மீட்டர், ஏஸ் போட்டு ஒரு வேவ் ஃபார்ம் போட்டிருக்காங்க. இதுதான் ஏசி அம்மீட்டர் குறிக்கும். விச் இஸ் நாட் கேட் ஃபாலோ பிக்சர். இந்த கேட்டு நான் ஃபஸ்ட்டில் ஏல இருக்குது, இது நார் கேட்டு, இது பி தான் நாட் கேட்டு, சி வந்து அண்டு கேட்டு, டி வந்து பஃபர். அடுத்தது விச் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் த மோட்டார். எந்த டிவைஸ் வச்சு ஒரு மோட்டரை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டர். இப்போ ஸ்டார்டரை வச்சு தான் மோட்டரை ஸ்டாப்பு பண்ணுவோம்.
அடுத்து விச் இஸ் நோஸ் பிளேயர் கொடுத்துருக்கு. இதில் இது வந்து காம்பினேஷன் பிளேயர், இதுதான் நோஸ் பிளேயர், பி தான் நோஸ் பிளேயர். சி வந்து கிரிப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர், சைடு கட்டிங் பிளேயர் மாதிரி. ஓகேவா? அப்போ நமக்கு நோஸ் பிளேயர் எதுனா பி தான். அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில். சரிங்களா? இது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. இது ஒன்ஸ் ஃபார் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான், ஐடியில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் இது தேவை, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து நீங்கள் 50 100 கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது while working in a team, one of the team member to leave and not completed the task, our action should be. அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டீமாக இருக்கிறீங்க, உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வெளியே போகிறாரு, அவர் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் போயிருக்காரு. அந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஆஸ்க் த அதர் டீம், மற்ற குழுவிடம் சொல்லி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லுவோம். சரிங்களா? மற்ற கூட இருக்கிறவங்கள நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஆஸ்க் த டீம் மெம்பர் ஹெல்ப் டு கம்ப்ளீட் த கோவொர்க்கர் டாஸ்க். அவர் நமக்கு செஞ்சுட்டு போன கோவொர்க்கருடைய டாஸ்க்கை முடிச்சு கொடுக்குன்னு சொல்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை முடிப்போம். அதுதான். அடுத்தது விச் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சுயதொழில் செய்யறதுக்கான உதாரணம்னா டீச்சிங் சப்ஜெக்ட் ஆர் ஸ்கில் ஆஸ் எ பர்சனல் டியூட்டர். தனிப்பட்ட ஆசிரியராக பாடங்கள் எடுக்கிறது அல்லது திறன்களை கற்பிக்கிறது, இவங்க தான் அது சுயதொழிலுக்கு உதாரணம். அடுத்தது வாட் டஸ் ஒர்க்கிங் வெல் டுகெதர் மீன். நன்றாக வேலை செய்வதன் அர்த்தம் என்ன அப்படின்னா ஷேரிங் ஐடியா. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது ஷேரிங் த ஐடியாஸ், லிசனிங், ஃபைண்டிங் சொல்யூஷன் டுகெதர். ஏதாவது யோசனைகள் பகிர்ந்து கொள்வது, கேட்பது, தீர்வுகள் ஒன்றாக கண்டறிய முடியும். சரிங்களா? அப்போ அதுதான் நம்ம சேர்ந்து வேலை செய்யறதுக்கான ஒர்க்கு, டீம் ஒர்க் பண்ணுறது. அடுத்தது when searching a new information on Google, why it is important to use right word. அதாவது கூகுள் புதிய தகவலை தேடும்போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஏன் முக்கியம் அப்படின்னா தான் சரியான நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியான மற்றும் பயனுள்ள தகவலை கண்டறியத்துக்கு தான் நம்ம சரியான தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபைண்ட் த கரெக்ட் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். கம்ப்ளீட் த திஸ் சென்டென்ஸ் சூட்டபிள் டிஸ்கிரைபிள். கொடுத்துருக்க சரியான வார்த்தையை போட்டு இந்த சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லாக மாற்ற சொல்கிறாங்க. த ரோட்ஸ் இஸ் மை டவுன் ஆர் இன் டேஷ் கண்டிஷன். உங்களுடைய உங்கள் டவுனில் உங்கள் ரோடு எப்படி இருக்கான், குட் கண்டிஷன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ குட்டுன்னு போட்டுக்கலாமா, குட் கண்டிஷன். அடுத்தது எ பர்சன் கேன் கெட் ப்ரொமோஷன் பேஸ்டு ஆன் ஹிஸ் டேஷ் அண்ட் டேஷ். ப்ரொமோஷன் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுடைய படிப்பு, குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவம், தகுதி, அதாவது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? தகுதிகள், குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்தது கம்ப்ளீட் த சென்டென்ஸ் சூட்டபிள் டிஸ்கிரைபிள். சரியான வார்த்தையை போட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு சம் ரூரல் ஏரியா இஸ் டிஃபிகல்ட் ஆஸ் த ரோட்ஸ் ஆர். ஏன் ரூரல் ஏரியாக்குள்ளே டிஃபிகல்ட்டாக இருக்க வாகனங்கள் போகிறதுக்கு அப்படின்னா ரோடு வந்து அன்ஈவனாக இருக்குது, அதான் காரணம், அன்ஈவன். அடுத்தது கமா, ஃபுல் ஸ்டாப், கொஷின் மார்க், த எக்ஸாம்பிள் ஆஃப். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண எக்ஸாம்பிள்னால் ஃபங்க்ஷன் மார்க். இதெல்லாம் வந்து பங்க்சுவேஷன் மார்க்கை குறிக்குது, நிறுத்தற்குறி. அடுத்தது அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டி கமிட்டட் த இன்டர்நெட் இஸ் கால்ட். இன்டர்நெட்டில் இல்லீகல் ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம். த ரெஸ்யூமே ஷுட் பி. உங்களுடைய ரெஸ்யூமே, விண்ணப்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ப்ரிசீஸ், குறுகிய மற்றும் துல்லியமான இதாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஜ் இல்லை 2 பேஜுக்குள்ளே முடிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது டேஷ் இஸ் ஏ டீம். த டேஷ் இஸ் ஏ டைம் வென் யூ, யுவர் ஃபேமிலி, யுவர் டீச்சர் மீட் டு இன்ட்ராக்ட் வித் அண்டர்ஸ்டாண்ட் த அண்ட் சப்போர்ட் ஈச் அதர் பெட்டர். அதாவது டேஷ் என்பது நீங்கள், உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உங்கள் ஆசிரியரை சந்தித்து ஒருவரை ஒருவர் சிறப்பாக புரிந்து கொண்டு ஆதரிக்கும் நேரம். அது ஃபேமிலி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது ஃபேமிலி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் ஸ்கில் டு கெட் ஏ ஜாப். வேலை பெறுவதற்கான முக்கியமான தகுதி எது அப்படின்னா அவசியம் எதுனா இன்டர்வியூ ஸ்கில். நமக்கு இன்டர்வியூ ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வேலையை நம்ம வாங்க முடியும். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஒர்க் பிளேஸ் ஸ்கில் ஃபார் எம்ப்ளாய்.
பணியாளர்களுக்கு எதிர்கால பணியிட திறன் என்ன அப்படின்னா கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ட் ஃப்யூச்சர் ஒர்க் பிளேஸ் எதிர்காலத்தில். சரிங்களா. நெட்வொர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங், நெட்வொர்க்கிங் மற்றும் உறவுகளை உருவாக்குதல். சரிங்களா. த அபிலிட்டி டு கனெக்ட் வித் பீப்புள், மக்களுடன் நன்றாக இணைக்கும் திறன். அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்பர்சனல் ஸ்கில் சொல்லுவாங்க. மக்களுடன் நம்ம நன்றாக இணைஞ்சி எல்லோரும் நம்ம கோவொர்க்கர் கூட சக ஊழியர் கூட வேலை செய்யலாம். அது மாதிரி இன்டர்பர்சனல் ஸ்கில்லில் வரும், தனிப்பட்ட திறன். அடுத்தது வாட் ஷுட் யூ டூ பிஃபோர் மேக்கிங் எ சாய்ஸ் அட் ஒர்க், வேலையை தேடுவதற்கு முன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. லுக் த டீட்டெயில் நல்லா பார்க்கணும். லிசன் அதர்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்டு சூஸ், அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா. விவரங்களை பார்த்து மற்றவர்களிடம் யோசனை கேட்டு தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க வேலையை. அடுத்தது வாட் இஸ் எ ரெகுலர் நான் ஏபிபி ஆப் பேஸ்டு ஜிக் எக்கனாமிக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வழக்கமான ஆப் அல்லாத கிக் பொருளாதார வேலை வாய்ப்பு எது அப்படின்னா ஸ்விக்கி, அதாவது ஹோம் கேட்ரிங். நான் ஆப்புன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அப்போ ஹோம் கேட்ரிங், இந்த ஸ்விக்கி, ஜொண்டோ, டான்ஸோ, உபரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிக் எக்கனாமிக் ஜாப் ஆப்பு. இது மட்டும் தான் கிடையாது, ஹோம் கேட்ரிங் மட்டும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து டேஷ் ஆர் அட் சென்டர் ஆஃப் எனி பிஸ்னஸ், எது வணிகத்துக்கு மையத்தில் இருக்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸுக்கு இடையில் தான் நம்ம வணிகம் இருக்கணும். அப்போ தான் ஆட்கள் நமக்கு நிறையா கிடைப்பாங்க, வேலைக்கும் சரி நம்ம பொருளை வாங்குறதுக்கும் சரி. சரிங்களா. அப்போ வாடிக்கையாளர், அதாவது கஸ்டமர்ஸ் ஆர் சென்டர் ஆஃப் த பிஸ்னஸ். அடுத்தது த கம்ப்யூட்டர் சிஸ்டம் கன்சிஸ்ட், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். சரிங்களா. ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டுமே இருக்கும். அடுத்தது while talking about our business plan to audience, how will you make them understand your product better, மக்களிடத்தில் உங்கள் பொருள் வந்து நல்ல சிறந்த பொருள் அப்படின்றத நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா கிவ் த டெமோ, அவங்க முன்னாடி டெமோ செஞ்சு காமிக்கணும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். சரிங்களா. டெமோ செஞ்சு காமிச்சா தான் உங்கள் பொருள் தரமான பொருள் அப்படின்றது அவங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது the condition is a place that affect the behavior and development somebody or something is called, அதாவது யாரோ அல்லது ஏதாவது ஒருவரின் நடத்தை மற்றும் வளர்ச்சியை பாதிக்கும் இடத்தில் நிலைமைகள் டேஷ் எனப்படும். அதாவது என்ன சொல்லுவோம்னா சூழ்நிலை, என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விச் வயர்லெஸ் டெக்னாலஜி ஸ்டாண்ட் யூஸ்டு ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா ஃபைண்டிங் மொபைல் டிவைஸ் ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதாவது கம்மியான தூரத்தில் நம்ம டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியது மெத்தட் எதுனா ப்ளூடூத் மெத்தடில் நம்ம தகவலை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ப்ளூடூத் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் மெத்தட் தான் அது. சரிங்களா. அடுத்தது ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ஐடி ட்ரைனிங் வாட் த ஃபஸ்ட் ஸ்டெப் டு கெட் ஏ ஜாப், ஐடி முடித்து முதல்த்தவுடன் வேலை கிடைப்பதற்கு முதல் படி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஜாப்புக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும், அப்ரண்டிஸ் போர்ட்டலில் போய்ட்டு அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஎன் ப்ரைவேட் ஜாப் போர்ட்டலில் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் லைவ், இண்டீடு, நார்குரி அது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா அவங்களே ஜாப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெயில் வரும், பார்த்து நீங்கள் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அடுத்தது டு பிகம், அது இல்லாமல் நியூஸ் பேப்பருக்கும் பார்க்கலாம். சரிங்களா. ஓகே. டு பிகம் ஏ ஜிக் ஒர்க்கர் த பர்சனல் ஷுட் பிஹைண்ட் த ஜிக் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி பை மீன்ஸ் ஆஃப், ஒரு கிக் தொழிலாளியாக ஒரு நபர் கிக் வேலை செய்யும் வாய்ப்புகள் டேஷ் மூலம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எது மூலிமா அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா கனெக்ட் வித் ஃப்ரெண்ட்ஸு, பீப்புளு, மைட், குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ். சரிங்களா. நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றும் உங்கள் சமூகங்களில் உள்ள குழுக்களை இணைக்கிறது மூலிமா தான் நம்ம இந்த ஒர்க்கை பெரிய அளவு கொண்டு போக முடியும், கிக் ஒர்க்கர்ஸ். அடுத்தது which of these situation show people working well together as a team, அதாவது எந்த சூழ்நிலையில் எந்த மக்கள் ஒரு குழுவாக நன்றாக வேலை செய்வதை காட்டுகிறது அப்படின்னா ஏ குரூப் ஷேரிங் த ஐடியா, அந்த குரூப்பில் என்ன பண்ண அவங்களுக்குள்ளே ஐடியாவை ஷேர் பண்ணி அவங்க டீமாக இருந்து அந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்களோ அதுதான். அப்போ குரூப் ஷேரிங் ஐடியா அண்ட் லிசனிங் டு ஈச் அதர்ஸ்.
அதுக்கு அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மற்ற ட்ரேட் வீடியோக்கள் நம்ம போட்டுட்ருக்கோம். ஒயர்மேன், எலக்ட்ரீஷியன், சரிங்களா? அதுக்கு இல்லாமல் ஃபிட்டரு, மெக்கானிக், டீசல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், கோப்பா, வெல்டர்ஸ், நிறைய ட்ரேடு போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இஃப் யுவர் கோவொர்க்கர், சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு கோவொர்க்கர் டஸ் நாட் அக்ரி வித் யுவர் ப்ராஜெக்ட் ஐடியா, அதாவது என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களிடம் அவங்க ஷேர் பண்ண விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண ஏற்றுக்க மாட்டீங்க. த குட் வே டு ஹேண்டில் வித் அண்ட் என்டர்பிரென்ஷியல் மைண்ட் செட், அதாவது என்ன சொல்ல வராங்க, மைண்ட் செட் எப்படி இருக்கும், உங்கள் திட்ட யோசனையுடன் உங்கள் சக பணியாளர்கள் உடன்படவில்லை, உங்களோட கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஏற்றுக்கல நீங்கள் சொல்லக்கூடியதை அப்படின்னா, தொழில் முனைவோர் மனநிலையை அதை கைக்கொள்வதன் சிறந்த வழி எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக் மைட் யுவர் ஐடியா பெட்டர் their ஹெல்ப், அதாவது அவங்ககிட்ட நம்ம கருத்து கேட்கணும். நீங்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் நம்ம கூட ஒர்க் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். இப்போ கருத்துக்களை கேட்கணும், அவர்கள் உதவியை கேட்கணும், அப்புறம் யோசனையை மேம்படுத்தணும், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம டீமில் எல்லாருடைய ஒர்க்கும் நம்ம முழு அர்ப்பணிப்போடு அவங்க வேலை செய்ய முடியும், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.